This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. SPO மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரும்புச்சத்து குறைபாடு. இரும்புச்சத்து குறைபாடுனால என்னென்ன நோய்கள் ஏற்படுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதில் முக்கியமாக இரத்த சோகை ஏற்படும். இரத்த சிவப்பணுக்களில் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து வந்து ரொம்ப அவசியம். இரும்புச்சத்து குறையும் போது உடலில் போதுமான ஹீமோகுளோபினை உருவாக்க முடியாது. ஸோ இதனால் இரத்த சோகை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட அறிகுறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையின் போது பொதுவான அறிகுறிகள்னு பார்த்தோம் அப்படின்னா, சோர்வு மற்றும் பலவீனம், வெளிரிய தோல், மூச்சு திணறல், தலை சுற்றல் அல்லது தலைவலி, குளிர்ந்த கைகள் மற்றும் கால்கள், உடையக்கூடிய நகங்கள், வேகமான அல்லது ஒழுங்கற்ற இதய துடிப்பு, பசியின்மை, இவை எல்லாமே முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். இப்போ இந்த இரத்த சோகை எதனால் ஏற்படுது அல்லது இந்த இந்த இரும்புச்சத்து குறைபாடு எதனால் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துடலாம். இரும்புச்சத்து குறைபாட்டுக்கு வந்து ஒரு சில பொதுவான காரணங்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து போதுமான இரும்புச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்புச்சத்து இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு உணவாவது இரும்புச்சத்து கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அடுத்தது வந்து இரத்த இழப்பு. அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கு அல்லது இரைப்பை குடல் இரத்தப்போக்கு, உதாரணமாக வயிற்றுப்புண், குடல் புற்றுநோய் இருக்கிறவங்க, இதன் காரணமாகவும் இரத்தம் இழத்தல் ஏற்படும். அடுத்த வந்து இரும்பு சத்து உறிஞ்சுதலில் சிக்கல். இது எதனால் வருது அப்படின்னா, குடல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இல்லை அப்படின்னா சில இரைப்பை குடல் கோளாறுகள் காரணமாக உடலில் இரும்பு சத்து உறிஞ்சுவது சிரமம் ஏற்படும். அடுத்தது வந்து கர்ப்ப காலத்தில் கருவின் வளர்ச்சிக்கு வந்து அதிக அளவு இரும்புச்சத்து தேவைப்படுறதுனால இரும்புச்சத்து தேவை அதிகரிக்கிறது. ஸோ கர்ப்பமாக இருக்கவங்க இரும்புச்சத்து உணவை அதிகமாக எடுத்துக்கிறது குழந்தைக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இப்போது இதுக்கு சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, சிகிச்சைனா பொதுவாக இரும்புச்சத்து குறைபாட்டுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் கண்டிப்பாக இரும்புச்சத்து உணவுகள் இருக்கணும். அடுத்தது சப்ளிமெண்ட்ஸு. மருத்துவர் பரிந்துரைக்கும் இரும்புச்சத்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கணும். அது முக்கியமாக டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரையாக நம்ம சாப்பிடணும். நம்மளாம் மெடிக்கலில் கேட்டு அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு பின்விளைவுகள், பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும். ஸோ டாக்டர்கிட்ட போய் நம்மளுக்கு எவ்வளவு குறைவாக இருக்குது, எந்த மாதிரி எடுத்துக்கணும், அளவு, மாத்திரையோட அளவு எப்படி எடுத்துக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி சாப்பிடும்போது இரும்புச்சத்து குறைபாடு வந்து கொஞ்சம் சரி செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இரும்புச்சத்து குறைபாடுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research.
Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.